ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கிரி. ஆக்சுவலி என் லைஃப்பில் நான் கற்றுக்கிட்ட சில விஷயங்களை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதில் குறிப்பாக இப்போ நம்ம பேச போகிற பாபிலோன் ஒரு பெரிய பணக்காரன் அப்படிங்கிற புத்தகத்தை பற்றி இருக்கும். ஏன்னா இந்த புத்தகம் எல்லாம் என்னோட ஆரம்ப காலகட்டத்தில் பணம்னா என்ன, அதை எப்படி பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை கற்றுக் கொடுத்தது. ஸோ அதை நான் உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம புக்குக்குள்ளே போனோம்னா, எனக்கு தெரிஞ்சு இந்த புக்கில் சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதை நான் என்னோட ரியல் லைஃப்லேயும் அப்ளை பண்ணேன். அதுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட்டும் எனக்கு கிடைச்சது. ஸோ அது என்னன்னு இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதில் தான் இந்த புக்கில் சொல்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம எவ்வளோ சம்பாதிச்சாலும் நம்ம சம்பாதிக்கிறதெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கையில் கடைசியில் பார்க்கும்போது ஒன்றுமே இருக்காது. அதனால தான் சில பேருக்கு சம்பளம் வாங்கின உடனே செலவாயிடும். சில பேருக்கு சம்பளம் வாங்கி ஒரு 5-6 நாளில் செலவாயிடும். சில பேருக்கு சம்பளம் வாங்கி ஒரு மாதம் முழுக்க வர்றதுக்குள்ளாட்டி ஏதோ ஒரு காரணத்தினாலே செலவாயிடும். ஸோ செலவாகிறது அவங்களோட சொந்த விஷயங்களுக்காக தான் செலவு பண்ணுவாங்க. யாரும் தேவையில்லாமல் செலவு பண்ண போகிறதில்லை. அவங்களுக்கு எது முக்கியம் தோணுதோ அதில் தான் செலவு பண்ண போகிறாங்க. ஆனால் ஃபினான்ஷியலாக எது கரெக்டு தப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும். அது என்னன்னு ஒன்றா பார்க்கணும். இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம கையில் கையிருப்புன்னு ஒன்று வேணும். அதாவது சேவிங்ஸ்னு ஒன்று வேணும். அதுக்காகத்தான் நம்ம தேவையிலேருந்து ஒரு குறிப்பிட்ட பார்ட்டை எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த புத்தகத்தில். ஃபார் எக்ஸாம்பிள் மினிமமாக ஒரு 10% எடுத்து வைக்கணும். ஒரு 10% எடுத்து வைக்கணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா 10,000 சம்பாதிச்சா 1000 ரூபாய், 50,000 சம்பாதிச்சா 5,000 ரூபாய், 1,00,000 ரூபாய் சம்பாதிச்சா 10,000 ரூபாய். இது சும்மா ஜஸ்ட்டு அப்ராக்சிமேட் குத்துமதிப்பான வேல்யூ தான். ஏன்னா இது ஒவ்வொருத்தருக்கும் சம்பளமும் அதுக்கான வருமானமும் ரொம்ப அதிகம் மாறுபடும். கரெக்டாக சொல்லணும்னா சில பேர் தினக்கூலி வாங்குறவங்களா இருப்பாங்க, சில பேர் வாரக்கூலி வாங்குறவங்களா இருப்பாங்க, சில பேர் மாசக்கூலி வாங்குறவங்களா இருப்பாங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம கையில் எவ்வளோ அமௌண்ட் இருந்தாலும் அதுலேருந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10% சேவ் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதான் இந்த புக்கில் சொல்ல வர முக்கியமான விஷயம். அது ஏன் 10%, எவ்வளவோ பர்சன்ட் இருக்கும்போது ஏன் 10% அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த கேள்வி இருந்தது. நான் அதை செக் பண்ணி பார்க்கும்போது அதில் நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நம்ம ஒட்டு மொத்தமாக எல்லா காசையும் நம்மளால சேவ் பண்ணவும் முடியாது, எல்லா காசையும் செலவு பண்ணுறதும் தப்பு. ஆனால் ஒரு 10%ங்கிறது அந்த காசை நம்ம செலவு பண்ணலைன்னா, அதை நம்ம எடுத்து தனியாக வச்சுட்டோம்னா அந்த 10% வச்சு நம்ம பெருசாக பண்ணுற மாதிரி ஐடியா இருக்காது. ஏன்னா நம்மளோட மெஜாரிட்டியான தேவைகள் எல்லாமே மீதி இருக்கிற காசுலேயே எல்லாத்துலேயும் பண்ணி முடிச்சிடலாம். அதனால அந்த 10%ம் வேற எங்கேயாவது ஒரு கடை, வேற எங்கேயாவது ஒருத்தவங்களுக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு பேங்க்குக்கோ இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்காகவோ செலவு பண்ணிட்டோம், இல்லை கடன் கட்டிட்டோம் அப்படின்னு நம்ம ஸ்டார்டிங் சம்பளம் வந்தவங்களே நினைச்சிட்டோம்னா அந்த 10% நமக்கே தெரியாமல் சேவ் பண்ணிட்டே வந்துட்டு இருந்ததுன்னா அது நம்மளை பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதனால தான் 10%ன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் குறிப்பிட்ட டைம் ஒரு 6 மாதமோ இல்லை ஒரு வருஷமோ இல்லை ஒரு 2 வருஷம் கழிச்சு நம்ம அந்த சின்ன அமௌண்ட்டுன்னு தனியாக எடுத்து வைக்கிறது அந்த ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அது ரொம்ப பெரிய அமௌண்ட்டாக நிற்கும். ஸோ அது ரியல் லைஃப்பில் நான் ஃபேஸ் பண்ணேன். அதை எனக்கு அது ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுத்தது. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கணும். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறாங்கன்னா, எவ்வளோ காசு வந்தாலும் நம்ம ஒரு கொஞ்சம் எடுத்து வைக்கணும் நமக்காக அப்படிங்கிற ஒரு பழக்கம் நம்மளுக்குள்ள வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த புக்கில் ஒரு பர்சன்டேஜையும் சொல்கிறாங்க. பர்சன்டேஜுங்கிறது இங்கே முக்கிய விஷயம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு எவ்வளோ கையில் காசு வந்தாலும் அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதி எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமாக எனக்கு தெரிஞ்சது. அது என்னோட ஒப்பீனியன். ரெண்டாவது பாயிண்ட் நமக்கு இங்கே சொல்ல வர்றது என்னன்னா, செலவுகளை என்ன எதுக்கு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்தால் இப்போ எல்லாமே டிஜிட்டல் மயம் ஆயிடுச்சு. ஸோ அதனால நம்ம கூகுள் பே யூஸ் பண்ணுவோம், ஃபோன்பே யூஸ் பண்ணுவோம், இல்லை அந்தந்த பேங்க்கோட கியூஆர் மூலமாக கூட நம்ம பே பண்ணுவோம். காசை நம்ம கையில் எடுத்து செலவு பண்ணுறதுக்கும் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. என்னோட ரியல் லைஃப்பில் ஃபேஸ் பண்ண விஷயம் என்னன்னா, இப்போ என் கையில் ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னா அந்த காசை எனக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த காசு இருக்கு நம்ம யூபிஐ பே பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த காசை எடுத்து கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் எனக்கே தெரியாமல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். காசு நம்ம கையில் விட்டு போகுது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அது யூபிஐ மேலே பண்ணுறேன்னா கூகுள் பே இல்லை ஃபோன்பே ஏதோ ஒரு ஆப் மூலமாக பே பண்ணுறேன் அப்படின்னா அது எனக்கு தெரியாது. ஏன்னா ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் என் கையிலேருந்து எதுவும் போகல,
அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கனால அது எவ்வளவு வந்தாலும் செலவு பண்ணலாம். ஸோ நம்ம கையில இருந்து எவ்வளவு போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம பண்ண வேண்டிய ஒரே வழி பழைய வழி தான், பட்ஜெட் போடுறது. ஏன்னா முன்னாடி எல்லா விஷயம் பட்ஜெட் போட்டுச்சுன்னா நம்ம எக்ஸாக்டா இதுக்கு இவ்வளவு செலவாச்சு அப்படிங்கிற மாதிரி இப்ப இருக்கிற சூழ்நிலை பட்ஜெட் போட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா ரியாலிட்டியா பார்க்கும்போது ஆஹ் என்னோட காசு வந்து என்னோட வருமானம் வந்து இவ்வளவு வந்தது, அந்த வருமானத்துல இந்த ஒரு பாட்டு வந்து இந்த ஒரு இதுக்கு நான் செலவு பண்ணேன். எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா பைக் சில பேர் லோன்ல வாங்கியிருக்காங்க, அந்த பைக்கோட இஎம்ஐ வந்து இந்த மாசத்துக்கு இவ்வளவு நான் கட்டணும். அடுத்தது வீட்டோட செலவுகளுக்காக, அது வந்து காய்கறி வாங்குறதா இருக்கலாம், மளிகை பொருள் வாங்குறதா இருக்கலாம், அதுக்கெல்லாம் வந்து நான் இவ்வளவு செலவு பண்ணேன். அடுத்து வந்து என்னோட வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்கு நான் இவ்வளவு செலவு பண்ணேன் அப்படிங்கிறத வந்து நம்ம நோட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சோம்னா, இது வந்து உதாரணத்துக்கு எதுக்காக சொல்றேன்னா இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் தேவையான செலவுகள் இந்த இடத்துல இதெல்லாம் தாண்டி நம்ம கண்ணுக்கே தெரியாம சில விஷயங்களை வந்து நம்ம செலவு பண்ணிப்போம். ஃப்ரீக்வெண்ட்டாக வேறு ஏதாவது விஷயம் வேணும் திடீர்னு வாங்கியிருக்கோம், இல்லை வேறு ஏதாவது அந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம நோட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த வரவு செலவு கணக்கில் பட்ஜெட் போடுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி எனக்கு இந்த புக்கில் முக்கியமான விஷயமா பட்டது என்னன்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து சேலரியில் ஒரு பாட்டு எடுத்து வைக்கிறோம், அப்புறம் நம்ம வரவு செலவுகளை நோட் பண்ணுறோம், அதுலேருந்து ஏதாவது சேமிக்க முடியுமான்னு பார்க்குறோம். இப்படிலாம் சேர்த்து வச்ச அமௌண்ட்டை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும். நமக்கு தெரிஞ்சு என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளோட சேர்த்து வைக்கிற காசுங்கிறது வந்து நம்மளோட கேபிட்டல். ஸோ அந்த கேபிட்டல் வந்து ரொம்ப முக்கியம். நமக்கு வந்து அது இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வருது போகுது அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது பட்சம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட காசு பத்திரமா இருக்கணும். அப்படி பார்க்கும்போது அது எப்படியா இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது கோல்டு வாங்கலாம், இல்லை எது வேணா இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட கேபிட்டல் வந்து என் கையில் பத்திரமா இருக்கணும் எப்போதும். ஸோ அதை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். அதை வச்சு என்னோட கேபிட்டலும் லாஸ் ஆகாமல் என் கைக்கு திரும்பி வந்துடும். அதை தாண்டி அதில் ஏதாவது வந்து வருமானம் வருமா அப்படிங்கிறத வந்து பார்க்கறது தான் மூணாவது ஸ்டெப்பாக நான் இந்த புத்தகத்தில் பார்ப்பேன். ஸோ இந்த 3 விஷயங்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இது தெரிஞ்சுது. ஏன்னா ஒரு மிடில் கிளாஸோ இல்லை வந்து கீழே லோயர் லெவல் மிடில் கிளாஸ் லைஃப்ல இருந்து வர்றவங்க அவங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கறதுக்கோ அவங்களுக்கு வேணுங்கிறத பண்ணுறதுக்கோ யாரும் இருக்க மாட்டாங்க, அவங்களே தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ஒரு லோயர் லெவலில் இருந்து வரவங்க இல்லை ஒரு மிடில் கிளாஸ் ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் யாராவதுன்னா இருக்கட்டும், யாராவது இருந்தாலும் அவங்க வந்து இப்போ இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து வேறு சுச்சுவேஷனுக்கு மாறணும். இந்த 3 முக்கியமான விஷயங்கள் வந்து எனக்கு முக்கியமாக இருக்குது. ஏன்னா என்னோட ஃபேமிலி கண்டிஷனை பொறுத்து நான் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கொண்டு வந்துட்டேன்னா என்னோட லைஃப்பில் சில விஷயங்கள் மாற்றங்கள் இருந்தது. அதனால அதை நீங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். முதல் முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம எப்போ வருமானம் வந்தாலும் சரி, எவ்வளோ வருமானம் வந்தாலும் சரி, அதுலேருந்து ஒரு காசை நம்ம எடுத்து வைக்கணும். ரெண்டாவது நம்ம கையில் வர காசு நம்ம கையை விட்டு போகிற காசு, இந்த 2 காசும் எதுக்காக வருது எதுக்காக போகுது, என்னென்ன விஷயங்கள் செலவுகள் ஆகுது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். மூணாவது விஷயம் வந்து என்னன்னா இதெல்லாம் தாண்டி இதை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், இதனால நம்ம ஒரு பணத்தை சேவ் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிறப்ப அந்த பணத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சேவ் பண்ண பணம் நம்ம கையை விட்டு போகாமல் சேவ் பண்ண பணமும் ஒரு இடத்துல சேஃப்டியாக இருக்கும். அந்த சேஃப்டியாக இருக்கிற இடத்துல இருந்து நமக்கும் கொஞ்சம் வந்து ஒரு வருமானம் வரும். வருமானம் வருது அது வந்து ஒரு வட்டியாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு வேற ஏதாவது ஒரு முதலீடு பண்ணி அந்த முதலீட்டுலேருந்து வரக்கூடிய வருமானமாக இருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் நம்ம சேமிப்பு வச்சும் பத்திரமா இருக்கணும். அதுலேருந்து வர வருமானமும் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் வந்ததுனாலும் அதுதான் மூணாவது ஸ்டெப்பாக நான் பார்க்குறேன். ஏன்னா பேசிக்காக இந்த விஷயங்களை நம்ம பண்ண ஆரம்பிச்சோம்னாலே நம்ம ஒரு அடுத்த லெவலுக்கு வந்துட்டான இருக்கும். அடுத்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுங்கிறது இனிமேல் மேற்கொண்டு வர புக்கில் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நானும் வந்து ஒரு புதுசாக இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரணும். ஸோ அதனால் எனக்கு எல்லாமே நான் சொல்கிறது கரெக்டுன்னு சொல்ல முடியாது, சொல்கிறதெல்லாம் கரெக்டுன்னு சொல்ல முடியாது. எனக்கு சரின்னு தோணுது நான் தெரிஞ்சுக்கிட்டதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது நான் சொல்கிறதுல ஏதாவது சில விஷயங்களை வந்து நான் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால, இல்லை சில விஷயங்கள் நான் தப்பாக தெரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறதுனால கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதை வந்து தப்பான விஷயங்களை அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்குறேன். சில விஷயங்கள் என்னை விட நிறைய பேர் புக்ஸாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து இதை விட பெட்டரான வீடியோஸ் கூட அவங்கக்கிட்ட